வணக்கம் கும்பராசி அன்பர்களே. சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஜென்ம ராசியில் ராகு பலம் பெற்று இருக்கிறதுனால சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமான அலைச்சலும் முயற்சியும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இப்போ 6ல் குரு இருக்கிறதுனால சக்திக்கு மீறின செலவுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது எதுவுமே உங்களுக்கு விரைய செலவு இல்லை, எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். சுப செலவுனா என்ன? கல்யாணம் பண்றது, காது குத்து, வளகாப்பு, இது மாதிரி நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்றதால உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். இதனால ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. திருமண வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சாதகமா அமையும். சொந்த வீடு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சாதகமா அமையும். மற்றபடி இப்போ வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாராவது டெம்பரரி ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷனுக்கான சான்சஸும் இருக்கு. இப்போ பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இருக்கு. உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து சரியான முறையில் திட்டமிட்டு இந்த மாசம் நீங்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதுபோல எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதை தாண்டி பொதுவாகவே பிஸ்னஸ் அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே போல அடுத்து வந்து விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவசாயம்னாலே சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களோட ஆதிக்கம். இப்போ இந்த மாசம் வந்து பூராமே சூரியன் செவ்வாய் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால விளைச்சல், லாபம் இது வந்து உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதனால செய்வதை தைரியமாக செய்யலாம். அதுக்கடுத்து பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒண்ணுல வருமானம் இருக்கு, திட்டமிட்டு தேவையான செலவுகள், அனாவசியமான செலவுகளும் பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய சேமிப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப பரிகாரம்ன்றது என்ன? ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு அம்மன் கோயிலோ, பெருமாள் கோயிலோ, சிவன் கோயிலோ போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.